மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர். தியானம் யாராருக்கெல்லாம் வரலையோ, யாரெல்லாம் ரொம்ப நிறையா இடங்கள்ல போய் உடல் ஏதாவது பலவீனமாக இருந்து, உடல் உங்களுடைய நரம்பு மண்டலங்கள், உங்களோட உடல்ல தியானத்தினால ஏதாவது பாதிப்புகள் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, அவங்க அதிகாலையில் வயிறு எம்டினஸாக சுத்தமாக ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தொடர்ந்து இந்த மந்திரத்தை உடலை மட்டும் கவனிச்சுக்கிட்டு உட்காந்தாங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் இது தியானமாக அவங்கள உடலை சுத்திகரிக்கிறதுக்கும் அவங்க செஞ்ச தவறுலேருந்து சொல்யூஷன் விடுபடுறதுக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு வழியை காட்டும், ஒரு பாதையை காட்டி கொடுக்கும். இந்த இது சொல்லும்போது சூட்சமத்தில் ஆதிசேஷனு பதஞ்சலின்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவமாக ஒரு ஒளி வரும். அது அந்த ஒளி உங்களுக்கான ஒரு விஷயத்தை வழிகாட்டும். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் தனக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி தவறை சரி செய்யறதுக்கு சூட்சமத்தில் ஒரு குரு உதவுவார். ஒரு குருவுடைய ரோல் என்னன்னா, ஒரு இயல்பா ஒரு மனிதர் தவறு செய்யாமல் இருக்க முடியாது, தவறு செஞ்சிருவாரு. அந்த தவறை அந்த தியானத்தில் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தியானத்தில் சும்மா வெறுமனே மௌனத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது கூட, சும்மா மந்திரத்தை மட்டும் உச்சரிக்கும் போது கூட அவர் அதுக்கான ஒரு பாதையை காட்டி கொடுக்குறாருன்னு அர்த்தம். அதை நீங்கள் அவசியம் பார்த்துக்கோங்க. தியானங்கிறது உடனே வராது, அது ஒரு கொஞ்ச நாள் அது மாறணும். உடல் மாறும்போது அது மாறும், அது வரும். அதனால அதை காத்திருந்து அதை ஒரு நல்ல வடிவத்தில் பண்ணிக்கிட்டா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் இதை உச்சரிக்கும் போது உங்களுக்குள்ள என்ன நடக்கும்னா, முதல் அடிப்படையாக ஒரு மனிதனாக பிறந்திருக்கிற ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்களுடைய தேவையில அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே விட்டுட்டு வர முடியாது. கணவன் மனைவி வாழ்க்கையா இருக்கும், இல்லை திருமணம் ஆகாம கூட இருக்கலாம். அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த வாழ்க்கையை கொஞ்சம் சரி செஞ்சுட்டு தான் இந்த பிரபஞ்சத்துக்கான ஒரு பாதையை காட்டும். அப்ப அவங்களுக்குள்ள தியானம் நடக்கும், அவங்களுக்குள்ள இறை தேடுதல் இருக்கும், அவங்களுக்குள்ள குரு தேடுதல் இருக்கும். அதே நேரத்துல அவங்களுடைய குடும்பம் சார்ந்த வாழ்க்கையும் தொய்வு இல்லாம நடக்கும். அப்ப ஒரு பெரிய தேவை, பெரிய கமிட்மெண்ட் அதெல்லாம் இல்லாம ஒரு சிறு தொகையை வைத்து கூட ஒரு சராசரி ஒரு குடும்பம் இயங்கும், ஒருத்தரால இயங்க முடியும். அப்ப ஒரு பக்கம் இறை பணி நடக்கும், இன்னொரு பக்கம் உங்க குடும்ப வாழ்க்கையும் நடக்கும். அப்ப இந்த ரெண்டும் பேலன்சிங்கா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப உண்மை தேடுதலுக்குரிய விஷயமா இருக்கும் பட்சத்துல உங்களை இயல்பா இந்த பிரபஞ்சம் வழிகாட்டும், வழி நடத்தும். ஆனா நம்ம ஒரு மேஜிக்கா எதிர்பார்த்து நம்ம ஒரு வேலை பண்ணும்போது தான் நம்ம ஏமாந்துடும். மேஜிக்குங்கிறது கூட அதுவா நடக்கணும். எத்தனையோ மேஜிக்குகளை நான் பார்த்துருக்கேன், ஆனா அந்த மேஜிக் எல்லாம் அதுவா நடக்குது, நாம மேஜிக் பண்ணல. அப்ப நாம மேஜிக் பண்ணணும், இல்ல மேஜிக்கை எதிர்பார்த்தோம்னா ஏமாந்து போயிடும். அப்ப மேஜிக் பண்ணவும் கூடாது, மேஜிக்கை எதிர்பார்க்கவும் கூடாது. மேஜிக்கை கூட நல்லா ஒரு சாதாரண விஷயமா தான், ஒரு கை குழந்தை எப்படி ஒரு தாயை வேடிக்கை பார்க்குமோ அந்த மாதிரி தான் மேஜிக்கை கூட நான் வேடிக்கை பார்க்குறேன். அப்போ எனக்குள்ள எல்லாம் என்னன்னா, ஒரு பெரிய தியானம் பண்ற மாதிரி எனக்குள்ளெல்லாம் தோணவே தோணாதுங்க. எனக்குள்ளெல்லாம் என்ன தோணும் தெரியும் தினந்தோறும் அப்படின்னா, நம்ம இப்போதான் தியானம் ஏதோ கற்றுக்குறோம், தியானம் பார்க்குறோம், தியானம்னா ஏதோ ஒன்று இப்போ தான் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தோணும். எனக்குள்ள வேற எந்த பிம்பமுமே இருக்காது. எனக்குள்ள ஒரு சாதாரண ஒரு எளிமையா ஒருத்தர் ஒரு பொருளை அணுகிறாரோ, ஒருத்தர் பார்க்குறாருல, அது மாதிரி தான் எனக்கு தோணும். ஒரு நாள் கூட எனக்குள்ள ஒரு பெரிய பிம்பம் மாதிரி நமக்குள்ள ஒரு தியானம் இருக்கு, நமக்குள்ள ஒரு சக்தி இருக்குங்கிறதெல்லாம் தோணவே தோணாது. அந்த மாதிரிலாம் தோணது கூட கிடையாது எனக்கெல்லாம். ஒவ்வொரு நாளும் அப்படிதான் அந்த வடிவம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா நீங்க ரொம்ப வேற மாதிரி மாறிடுது. ஒரு நல்ல தியானத்தோட அடையாளம் என்ன தெரியுங்களா? நீங்க எளிமையா மாறுறதுதான். நீங்க ஒரு விஷயம் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, நீங்க ஊருக்கே ராஜாவா இருக்கணும், ஆனா ரோட்ல நடக்கணும். அந்த மாதிரி தியானம் பிரமாதமா இருக்கணும், ஆனா நீங்க சாதாரணமா இருக்கணும். சாமியார் மாதிரி மாறிட்டீங்கன்னா கொடுமைங்க அது. நீங்க எங்கேயோ சிக்கிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். தியானத்துல உயர்ந்த தியானம் எதுனா, ஒரு உயர்ந்த ஞானி மாதிரி இருக்கணும், ஆனா எளிமையா சிம்பிளா இருக்கணும். அப்படி ரோட்ல சாதாரணமா இறக்கி விட்டா நடந்து போயிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஒண்ணு இருக்கணும். அப்ப உங்களுக்குள்ள எல்லாம் ஒரு பெரிய நல்ல நல்ல விஷயத்த நீங்க பண்ணணும், ஆனா அது ஒரு சாதாரணமா பண்ணிட்டு போயிடணும்.
அதுக்கு ஒரு பெருமிதமோ ஒரு சந்தோஷமோ அதெல்லாம் உங்களுக்குள்ளே அனுபவிச்சுட்டு கடந்து போயிடணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்குள்ள சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் அவசியம் பார்த்துக்கங்க. அதை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் வாழ்க்கையில் சோகத்தையும் பிரம்மாண்டமாக ஆக்காதீங்க, பெரிய நன்மையையும் பிரம்மாண்டமாக ஆக்காதீங்க. இங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சோகம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சோகம் ஒரு 70 விழுக்காடு இருக்குது. 70 விழுக்காடு சோகம் இல்லைன்னா என்ன நீங்கள் பார்க்க வர மாட்டீங்க. புரியுதுங்களா? ஒரு 30 விழுக்காடு வெறும் சந்தோஷம்னால தான் நீங்கள் எல்லாம் உயிரோடையே இருக்கிறீங்க. இப்போ இந்த 70 விழுக்காடு சோகத்தை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் கற்றுக்கிட்டது, இந்த 70 விழுக்காடு சோகத்தை சரி செய்யவே வேண்டியதில்லை, அதை இயல்பாக விட்டா அதுவே சரியாயிரு. நாம தான் ரொம்ப வெயிட்டாக அதை தூக்கிக்கிட்டு அலைகிறோம். வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு இயல்பு கிட்ட இருக்கிற ஒரு சுகம் வேற எதுவுமே கிடையாதுங்க. மனைவிய இயல்பா பாருங்க, அது ஒரு சொர்க்கமா இருக்கும். கதாநாயகி மாதிரி பார்க்காதீங்க, ரிசப்ஷன் லிஸ்ட் மாதிரி பார்க்காதீங்க. ஏர்போர்ட்ல போய் அந்த ஃப்ளைட்ல இருக்கவங்க ஒரு அம்மா இருக்கும்ல, தண்ணி கொடுக்க வருவாள், அந்த மாதிரி பார்க்காதீங்க. ஒரு சாதாரணமா பாருங்க, இயல்பா பாருங்க. அப்பதான் அந்த இயல்பு தன்மை அங்க விதைக்கப்படும். அப்பதான் அந்த வாழ்க்கையோடைய பிடிப்புன்னு ஒன்று சொல்லுவாங்களா, அது இருக்கும். அப்ப தியானமும் அப்படிதான். உனக்குள்ள பிரம்மாண்டமா தியானம் நடக்கணும், அப்படியே பிரமிச்சு போயிடணும் நீ. ஆனா அது நடக்காத மாதிரி இப்படி எழுந்து வந்து நடக்கணும். அங்கதான் நீ சாதிச்சன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நம்ம ஆளுங்கெல்லாம் ஒரு சின்னோண்டு தியானத்தை பார்த்தோன்னே 2-3 ஜன்னல்லாம் திறந்து விட்டுறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. பெரிய தியானம் பண்ணணும், சும்மா சாதாரணமா இருக்கணும். நீங்க தியானத்துல பெரிய ஆளா இருக்கணும், ஆனா வெளியில பாக்குறவன் உங்களை வந்து சாதாரணமா பார்க்கணும். அதுதான் சக்சஸ். இந்த பின்னாடி இருக்கிற 3 பேரும் தியானத்திலே உயர்ந்தவங்க தான், ஆனா சாதாரணமா தான் வாழ்ந்தாங்க. அவங்க வாழும்போது கல்கத்தாவே வந்து கீவில் வந்து ராமகிருஷ்ணர் வீட்டு வாசல்ல எல்லாம் நிக்கல. மொத்தமே வந்து ஒரு 50 பேர், 100 பேர், 200 பேர், 300 பேர் தான் வந்து நின்னாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையோட தொடர்ச்சி என்ன பண்ணுதுன்னா, இன்னைக்கு பல ஆயிரம் பல லட்சம் பேர் இன்னைக்கு தேடுறாங்க. அப்ப ஒரு விஷயம், அந்த உங்களுக்குள்ள கிடைக்கிற பொருள், பணமா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், சோகமா இருக்கட்டும், அதெல்லாம் எளிமைப்படுத்துங்க, பிரம்மாண்டப்படுத்தாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற சோகத்தையே எளிமைப்படுத்தி பாருங்களேன். இது இப்படிதாப்பா நடக்கும் அப்படின்ட்டு அது பெருசா எடுத்துக்காதீங்க. அதை கடக்கிறதுக்கு பாருங்க. ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சோகங்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்களோ எழுத்த வீட்டுக்காரனோ புருஷனோ கொடுக்கல, கடவுள் தான் கொடுத்தாரு. உங்ககிட்ட இருக்கிற சோகத்தை எல்லாம் இந்த பிரபஞ்சம் தான் கொடுத்துருக்கு. அப்ப இந்த சோகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற நோய்க்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற தியானத்துக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இப்ப உங்கள்கிட்ட கிடைச்சிருக்க அத்தனை பொருளுக்கும் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. குழந்தையா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், எல்லாமே உங்களோட ஒரு கனெக்டான பொருள் தான். அந்த கனெக்ட் ஏன் அப்படிங்கிறத ஒரு தனி மனிதன் தன்னை எளிமையா நிதானமா தன்னை உணரும் போது அவனுக்கு தெரிஞ்சிருது. இப்ப என்னுடைய வாழ்க்கையில இந்த கடவுள், இந்த சித்தர்கள், இந்த மாதிரி அலைவரிசை இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு நான் வந்து கவனிக்கலன்னு வச்சுக்கல. நான் ரொம்ப பிரம்மாண்டமா, நான் ஏதோ கண்டுபிடிப்பு நிகழ்த்திட்ட மாதிரியும், நான் ஏதோ ஒரு தனித்துவமான ஒரு மனிதன் மாதிரி மாறிடுவேன். அது இல்லை. இதுக்கு என்ன காரணம்னா, இது ஒரு கனெக்ட், இது முன் ஜென்மத்தோட தொடர்பு, இது இப்படி நிகழப்படணும்னு இருக்கும்போது, அப்ப எனக்குள்ள என்னன்னா, ஒரு பார்வையாளனா ஒரு அதை கவனிக்கிறேன், அதோட பயணிக்கிறேன். அதை நான் பிரம்மாண்டப்படுத்தினேன்னா அதை நான் அனுபவிக்க முடியாது, அதோட டிராவல் பண்ண முடியாது. எப்பயுமே ஒரு டிராவல்ல 300 பேர் பயணிக்கிறாங்கல்ல, அந்த 300 பேர்த்துல நீங்களும் ஒரு ஆளா இருக்கணும். ஆனா 300 பேரோட நீங்க இருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப தியானம் உள்ள வரும், ஆனா நீங்க ஒரு சாதாரண ஆளு மாதிரியே இருக்கணும். இதுதான் உண்மையான சக்சஸ். இதுதான். அதுக்குள்ள வேற எதுவும் வந்துடக்கூடாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனக்குள்ள எந்த ஒரு பிம்பத்தையும் கட்டமைச்சிடக்கூடாது. ஒரு காஸ்டியூமா கூட அவ்வளவு சாமானியமாக மாத்திராதீங்க. கொஞ்சம் காத்திருந்து ரொம்ப நல்ல கவனிச்சு பண்ணுங்க. உங்களை ஒரு அடையாளப்படுத்திடாதீங்க. அது கூட உங்க தியானத்துக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது கூட உங்களை பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை வேற வேற மாதிரி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அப்ப தியானம் நல்ல செயலெல்லாம் உங்களுக்குள்ளேயே அது ஒரு 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 செயலா இருந்து அது ஒரு வடிவமா மாறணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது இல்லாத பட்சத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
உங்களை 10 பேர் விமர்சனம் பண்றது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா உங்களுக்குள்ள ஒரு நல்ல சூழல் உருவானுச்சுன்னா அந்த 10 பேரும் ஒரு காலகட்டத்துல உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. அது வேற ஒரு வடிவமா மாறி போயிடும். அப்ப வாழ்க்கையில எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அந்த 10 பேர்த்த விமர்சனம் பண்றவங்களோட நாம போய் விமர்சனம் பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த 10 பேரும் விமர்சனம் பண்ற விஷயம் என்ன, அது எதற்காக நம்மளை விமர்சனம் பண்றாங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு தாக்கமா, உங்களுக்குள்ள ஒரு விசாரணை இருந்துச்சுன்னா நீங்க அதை மாறுவீங்கன்னு அர்த்தம். நீங்க அவங்க கிட்ட எதிர்வினை ஆற்றுனீங்கன்னா பலவீனமாயிருவீங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்துல சாக போற மனிதன்ட்ட ஒரு ஆணோ பெண்ணோ தன்னை நல்லவன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க எல்லாரும் சாக போற மனிதர்கள். சாக போறவங்கள்ட்ட போய் நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சாகாத ஒருத்தன் இருக்கிறான், ஒளியா இருக்கிறான், பிரபஞ்சமா இருக்கிறான், அவனோட மட்டும்தான் நமக்கு கம்யூனிகேஷன். இவங்களோடலாம் நமக்கு கம்யூனிகேஷன் கிடையாது, வேண்டாம். நிர்பந்தத்துல நம்ம பயணிக்கிறோம். அந்த நிர்பந்தத்தை இயல்பு தன்மைக்கு மாத்தினீங்கன்னா நீங்க வேற மாதிரி மாறிடுங்க, வேற ஒரு வடிவத்துக்குள்ள போயிடும். தியானம் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய உறவோ என்னுடைய நண்பர்களோ என் தொடர்புலே இல்லை. நான் துண்டிக்கலைங்க, அவங்களும் என்னை துண்டிக்கலை. அவங்களும் என்னை மறந்துட்டாங்க, நாங்களும் அவங்கள மறந்துட்டோம். அப்ப பிரபஞ்சத்தோடைய செயல்பாடு பாருங்க. குறைந்தபட்சம் எனக்கு ஒரு 50 பேராச்சும் நண்பர்களா இருந்திருப்பாங்கல்ல. குறைந்தபட்சம் என்னோட தினந்தோறும் 25 பேர் 30 பேர் தினந்தோறும் போன் பேசியிருப்பாங்கல்ல. இதை என் போனை உங்கள்கிட்ட தர்றேன், ஒரு நாளைக்கு எத்தனை போன் வருது, யார் போன் பண்றான்னு யார் வேணாலும் என் போனை ஒரு நாள் வச்சுட்டு பாருங்க. இந்த சின்ன பிள்ளை ஏதாவது கேம் விளையாடும்ல, அந்த மாதிரி படம் தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ஏதாவது எவனும் போன் பண்றதே இல்லை. அதனால நீங்க போன் பண்றோம்னு நினைச்சிடாதீங்க. அதுங்க ஏன்னா இந்த தியானம் அவனையும் மறக்கடிச்சிருச்சு, என்னையும் மறக்கடிச்சிருச்சு. அப்ப பாருங்க, அப்ப மறக்கடிக்காத போது என்ன பண்றான்னா, என்ன மாப்பிள்ள எப்படி இருக்க, ஊர்ல மழை பெய்தா, என்ன நல்லா நடக்குதா அப்படின்னு அவன்கிட்ட ஒரு 25 நிமிஷம் பேசுவேன். அது தொடர்ச்சியா அவன் ஒரு 2 மெசேஜை சொல்லியிருப்பான், அந்த ஊர்ல அது புட்டுக்கிட்டு விழுந்துருச்சு, இந்த கிளவி படுத்துருச்சு, அப்ப அதுக்கு 2 போன் பண்ணுவேன். இப்ப இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் என்ன செலவழிச்சேன்னா இந்த தியானம் என்ன பண்ணிருச்சுன்னா அந்த 7 மணி நேரத்தை சேவ் பண்ணி கொடுத்துருச்சுங்க. இந்த தேவையில்லாத இந்த கதைகள், தேவையில்லாத டாக்கு, தேவையில்லாத மனிதர்கள்லாம் தானாவே விலகி போயிட்டாங்க. அப்ப தேவையில்லாத அப்படிங்கிறதோட அது அன்னசரி. இப்போ ஒரு கனி மனிதனுக்கும் என்னன்னா, என்னை பல இடத்துல அன்னசரியா பேசாத அப்படின்னு என்னோட உள் உணர்வு சத்தமா சொல்லும். ஏன்டா டாக் பண்ற, ஏன்டா பேசுற, போய் நின்று வா அப்படின்னு சொல்லும் சில இடத்துல. அப்ப அந்த மாதிரி ஒரு தனி மனிதனுக்கும் அன்னசரியா பேசுறத குறைச்சிட்டாவே சக்சஸ் ஆகும். உங்க லைஃப்ல நீங்க உங்க உடலை விரயம் பண்றது மட்டும் கிடையாது, உங்க வார்த்தையை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும். நிறைய நபர்களை நான் பார்க்கிறேன், அன்னசரி டாக் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நடக்குதுங்க. இது அவங்க வாழ்க்கைக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கானா? நிச்சயமா சம்பந்தம் கிடையாது, கிடையவே கிடையாது. இந்த டாக்னால அவங்க லைஃப்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கானா? அது இல்லை, கிடையவே கிடையாது. அப்ப வாழ்க்கையில திருஞான சம்பந்தர், அந்த நால்வரா இருக்கட்டும், அருணகிரிநாதனா இருக்கட்டும், அவனுடைய ஒவ்வொரு சொல்லும் பயனுள்ளதா இருந்துச்சு. ஒவ்வொரு சொல்லும் ராமனுடைய வில்லா இருந்துச்சு. அப்ப ஒரு மனிதன்கிட்ட இருந்து ஒரு வரப்படுகிற ஒரு வார்த்தை அது வரமா இருக்கணும், அது வரப்பிரசாதமா இருக்கணும், அது மிகப்பெரிய செயலா இருக்கணும். ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது ஆண் குழந்தைனா தலையில துள்ளி குதிக்கிற, பெண் குழந்தைனா வேற மாதிரி ஒரு சூழலுக்குள்ள உருவாக்குற. அதே மாதிரி உனக்குள்ளேருந்து வர்ற ஒரு வார்த்தை குழந்தையா இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஆணுகிட்டையோ ஒவ்வொரு பெண்ணுகிட்டையோ தன்னோட குழந்தை மாதிரி வரணுங்க. ஒரு வார்த்தை, ஒரு வீட்டுல 50 குழந்தை இல்ல, 100 குழந்தை இல்ல, 4 குழந்தை இருக்கு, 2 குழந்தை இருக்கு, 1 குழந்தை இருக்கு. அந்த மாதிரி நீ பேசும்போது 200 வார்த்தை, 100 வார்த்தை, 500 வார்த்தை தெய்வீகமான வார்த்தையா இருக்கணும். நோ டாக். உன்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்தா அந்த வார்த்தை தெய்வீகமா இருக்கணும். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கணும். ஒரு காலத்துல நம்ம நாட்டை ஆண்ட அரசனுங்க ஒரே சொல், அது ராமனுடைய வில்லோட பவரா இருக்கும். நாங்க இன்னைக்கு பேசுறான் ஒரு தலைவன் 2 மணி நேரம் பிரச்சாரத்துல பேசுறான், ஆனா பேசியும் கடைசியில 2000 ரூபாய் காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுறான். அப்ப என்ன, அவன் சொல்லல உயிர் இல்ல, ரோட்ல போற ஃப்ரைட் ரைஸ் தான் அவன், அது கிடையாது. அப்ப ஒருத்தன் மரத்தை நட்டான் சீனாவுல, அவன் பேர் என்ன உங்களுக்கு தெரியும்ல? சீனாவுக்குள்ள ஒரு தொடர்புக்குள்ள ஒருத்தர் மரம் நட்டுக்கிட்டே இருந்தார், அவர் பேர் என்ன? அசோகர்னு சொல்லுவாங்க.
இந்த மாதிரி நிறைய பேருடைய வார்த்தையே உயிரா இருந்துச்சு. உயிரா இருக்கிறவன் ஒரு மரத்தை நடுறதோ ஒரு வார்த்தையை பேசுறதோ பெரிய பவருங்க. எங்களை மாதிரி ஆளுங்களை இந்த பிரபஞ்சம் தூக்கிட்டு வந்து தியானம், இறைவன், சித்தர்னா மௌனம். ஒரு மௌனத்தை உடைச்சிட்டு ஒருத்தர் பேசுறாருன்னா பல பேருடைய பேச்சை நிறுத்துறதுக்காக ஒருத்தர் பேசுறாரு. இத்தனை பேர் கத்துறீங்கல்ல, அந்த சத்தத்தை நிறுத்துறதுக்காக இந்த சத்தம். இல்லைன்னா ஞானிங்கிறவன் மௌனம். மௌனத்தை உடைச்சிட்டு ஒருத்தன் பேசுறான்னா கரைச்சல் மிக்க இறைச்சல் நிறைந்த இந்த உலகத்தை நிறுத்துறதுக்காக ஒருத்தன் பேசுறான். இந்த இறைச்சலை நிறுத்தணும், இந்த சத்தத்தை நிறுத்தணும். ஒரு வீட்டுக்குள்ள தேவையில்லாம 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க. அப்ப என்ன ஆகுனா, உன் வார்த்தையில உயிர் இல்லாம போயிடும். உன் வார்த்தையோட உயிர் சக்தி வீணாயிரும். நீ விரயம் பண்ற உன்ன. நீ வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விரயம் தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்க, எவ்வளவு பெரிய செயல் தெரியுமா பண்ற. நீ நினைச்சுக்கிற நம்ம பேசுறதை எவன் கேட்க போறான்னு. என்ன மாதிரி ஒரு ஆள் சூட்சமத்துல உன் பேச்ச கேட்க மாட்டேன்னு நினைக்கிறியா? உன் வீட்டுல உட்காந்து உனக்கே தெரியாம ஒரு காற்றா நான் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல நீ கும்பிடுற கர்த்தரோ அல்லாவோ இயேசுவோ இல்ல சிவனோ சூட்சமத்துல வந்து நீ பேசுறத கேட்க மாட்டான்னு நினைக்கிறியா? ஆனா நீ நினைக்கிற கோயில்ல போய் நான் கேட்டு நான் வேண்டுனா மட்டும் கடவுளுக்கு கேட்கும், என் பெட்ரூம்லயோ என் பாத்ரூம்லயோ நான் அன்னசரியா என்ன பேசினாலும் கடவுளுக்கு கேட்காது நீ நினைக்கிறியா? அப்ப கோயில்ல மட்டும் கேட்டா கடவுள், உன் வீட்டுல பெட்ரூம்லயோ உன் பாத்ரூம்லயோ நீ பேசுறத நான் கேட்கறேன்னா என் பேர் என்ன? நீ எங்க பேசினாலும் எனக்கு கேட்குங்கிறது உனக்கு தெரிய வேண்டாமா? நீ என்ன பேசினாலும் எனக்கு கேட்கும்னு தெரிய வேண்டாமா? நீ ரொமான்ஸ் பண்ணாலும் எனக்கு கேட்கும்னு தெரிய வேண்டாமா? என்கிட்ட இருந்து மறைக்க முடியாதுன்னு தெரிய வேண்டாமா? அப்ப பொய் சொன்னா போஜனம் கிடைக்காதுன்னு ஏன் சொன்னான்? நீ எந்த மூலையில வேணாலும் பொய் சொல், அதுக்கான தண்டனை உன்னை தேடியே வரும். ஒரு வார்த்தையை உதிர்த்த உடனேயே அதுக்கு நீதான் பொறுப்புட்டான். ஒரு வார்த்தை இங்க யார் தனிநபர் என்னையும் உட்பட ஒரு வார்த்தையை நம்ம வாயிலிருந்து வெளியில வந்தா அதுக்கு நான் தான் பொறுப்பு. அது நன்மையோ தீமையோ நான் தான் பொறுப்பேற்றுக்கணும். அதனாலதான் பல முறைகள்ல கவனித்து நிதானிச்சு ஒரு வார்த்தைய ஒரு சொல்லாடலை கொடுக்கணுங்கிறாங்க. அப்ப வள்ளுவனுடைய விஷயம், பாரதியோட விஷயம், நால்வரோட விஷயம், அருணகிரியோட விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு எதுக்குன்னா ஒரு வார்த்தை உங்களை ஞானவானா கூட மாத்திட்டு போயிடும். ஒரே சொல் வேற வடிவத்தில் ஆக்கிட்டு போயிடும். அப்ப வார்த்தை, இந்த நாவு இறைவன் குடியிருக்கிற இடம், இதான் கருவறை. அப்ப அந்த நாவு கரெக்டா இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். அதுதான் நாவ திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை நாவதான் சொல்லுவாங்க. நாவுக்கரசர் தான் அவருக்கு பேரே. ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய உண்மையான வேல்யூ இருக்குங்க. ஒரு குரு ஒருத்தன்ட்ட ஒரே ஒரு வார்த்தைய மௌனத்துல காட்டி கொடுக்கிறார். அந்த வார்த்தையில தான் அவர் ஞானத்துக்கே தியானத்துக்கே ஒரு உயர்ந்தவரா வரார். அப்ப வாழ்க்கையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தேவையில்லாத நம்ம வாழ்க்கையில பேசக்கூடாது. பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது, சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. முதல்ல வாழ்க்கையில உங்ககிட்ட இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குரு மாதிரி நினைச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அப்ப மனிதராக இருக்கிற எத்தனையோ உங்களுக்குள்ள எல்லாம் நீங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள், நீங்கள் பயன்படுத்துகிற சொல்லுகள்லாம் கவனம் இல்லாமே பயன்படுத்துறீங்க. யார் கேட்க போறா, யார் பார்க்க போறா, அப்படிதான் பயன்படுத்துறீங்க. அப்ப இதெல்லாம் அடிப்படையா ஒரு நல்ல தியானம் பண்ணா மாறி போயிடும். நல்ல தியானம் பண்ணி நான் எப்படி இருக்கிறேன், நான் என்ன மாதிரி அனுபவத்துல இருக்கிறேன்னு என்கிட்ட கேட்குறாங்க நிறைய பேர். உங்க வார்த்தையே அதுக்கு சாட்சியா இருக்கும். உன் சொல்லே அதுக்கு சாட்சி. நீ என்கிட்ட கேட்கவே வேண்டியதில்லை, உன்னுடைய வார்த்தைகளே அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிடும். நீ எப்படி பேசுற, எப்படி இந்த உலகத்துல பொது வாழ்க்கையில நடந்துக்கிறங்கிறதே அது சாட்சியா. அதுதான் மாற்றம். மாற்றங்கிறது உனக்குள்ள நிகழ்றது, எனக்குள்ள நிகழ்றது கிடையாது. இப்ப உன்னுடைய தியானம் என்பது நீ யாருங்கிறத உனக்கே காட்டும், உன்னுடைய வடிவத்தை காட்டும். நீ பேசுறத ஒருத்தர் ரசிக்கிறதும், நீ பேசுறத ஒருத்தர் தூங்குறதும், ஒருத்தன் உதாசனம் படுத்திட்டு போறதுக்கு உன்னுடைய மாற்றம் காரணமா இருக்கும். அப்ப நீங்க பாத்துக்கங்க, கர்த்தர் 12 பேர்த்த தேர்ந்தெடுத்தாரு, 12 பேருக்கு சொல்லி கொடுத்தாருன்னா 12 பேருக்கு தியானம் சொல்லி கொடுக்கல. 12 பேர்த்த தன்னுடைய அந்த உஷ்ணத்தை கொடுத்து அவருக்கான வடிவத்தை
இந்த உலகத்துக்குள்ள உயர்ந்த தத்துவத்தை, உயர்ந்த உயிர் துளிகளை தர்றேன், இதை எடுத்துட்டு போய் பொது இடங்கள்ல கொடுங்க, பொது இடங்கள்ல பேசுங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். எங்கெங்கெல்லாம் இந்த வாசகம் ஒழிக்கப்படுதோ அங்கெங்கெல்லாம் உயிர் சக்திகள் அலைவரிசையாக பெருகும், அலைவரிசையாக மாறும். அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டது. இப்ப இந்த இடத்துக்குள்ள பிரபஞ்சம் எங்களை மாதிரி ஆளை உங்ககிட்ட இருந்து இருக்கிற அலைவரிசைய இந்த 500 பேர் 600 பேர் இந்த மக்களுக்கு கொடு. இவங்களுக்குள்ள பல வருடங்களா புழுங்கி கிடக்குறாங்கல்ல, அந்த புழுக்கத்திலிருந்து வெளியில வர்றதுக்காக உண்மையான காற்றை கொடு. ஃபேன்ல இருந்து ஏசில இருந்து கொடுக்குற காற்று இல்லை, இந்த பிரபஞ்சத்துல பல நாள் உள்ள தக்க வச்சிருந்த இந்த உயர்ந்த காற்றை அவங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஹால்ல நிரப்பு. அவங்க சுவாசிக்கட்டும். அவங்களுக்குள்ள இருந்து ஒரு பெரிய எழுச்சியும் ஒரு மாற்றமும் பிறக்குங்கிறது தான் இந்த மாதிரி வகுப்பே தொடங்குறது. இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷனலா தியானம் பண்றவர், குடும்பத்தை விட்டு வாழ்க்கையை விட்டு எல்லாத்தையும் விடுபட்டவர், ப்ரொஃபஷனலா பணம் வேணும், பொன் வேணும், குழந்தை வேணும், பழம் வேணும், பூ வேணும்னு நினைக்கிற ஒரு மனிதரை, ஆசை பிடித்த மனிதரை ஆசை இல்லாத ஒரு ஞானியா சந்திக்கணும்? அவசியமற்றது தானே. இப்ப இங்க இருக்கிற யாருக்காச்சும் ஆசை இல்லைன்னு இல்லையே. ஒரு லட்ச ஆசையோட தானே நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க. ஒரு ஆசையும் ஒரு ஆசை இல்லாதவனு சந்திச்சுக்கிறாங்க. என்ன பேசிக்க முடியும்? என்ன சொல்லிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. நான் வந்து என்கிட்ட ஒரு பொருள் கொடுத்தா வேண்டாம், உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்தா நீங்க வாங்கிக்குவீங்க. அப்ப இதோடைய நோக்கம் என்னன்னா, அவன் பொருளை வாங்கிக்கட்டும், அந்த பொருளையே இந்த பொருள் என்ன எதற்காக கொடுத்துருக்குறாங்கன்னு உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பை தான் இந்த விஷயத்தை ஏற்படுத்து. அப்ப உலகத்துல பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, நானும் உட்பட அது சொல்லுது, நானே மனிதனாக பிறந்துட்டாலும் இந்த ஆசை வருவது இயல்பு. இந்த ஆசையிலிருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலிருந்து இயற்கையிலிருந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா விடுபடலாம், அதுக்கான ஒரு சூழலை உருவாக்கிக்கலாம். அப்படிங்கிறதுனாலதான் உங்களை மாதிரி ஆளுங்களை நம்ம சந்திக்க வர்றதே முக்கியமான காரணம் என்னன்னா, உங்க வாழ்க்கையை நீங்க அனுபவிங்க. வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த பூமியே உருவானுச்சு. நீங்க அனுபவிக்கிறதுக்காக தான் மலைகள், பஞ்சபூதங்கள், எல்லா செயல்பாடுகளுமே உருவானுச்சு. உங்களை அனுபவிக்க கூடாதுன்னு எந்த ஞானியுமே சொல்லலை. நீங்க அனுபவிங்க. நல்ல மலைகளை பாருங்க, காற்றை பாருங்க, இந்த உலகத்துல என்ஜாய் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா ஒரு இடத்துல உங்களை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாகும். அதையும் விட்டுறாதீங்க. அனுபவித்துக்கிட்டே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்காதீங்கிறது தான் ஒரு ஞானியோட சொல்றான். நீ இப்ப எல்லா செயலையும் அனுபவி. ஒரு நாள் அனுபவித்தது எல்லாம் என்னன்னு ஆலோசனை பண்ணு. இதை அனுபவித்தது எல்லாமே எதற்காக அனுபவிச்சோம்? கஷ்டமா இருக்கட்டும், இன்பமா இருக்கட்டும், ரெண்டுமே. அதை என்னன்னு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்து. அப்படிங்கிறது தான் இதோடைய வடிவம். அதனால தயவு செய்து நீங்க அனுபவிங்க. அது எதற்காக ஒரு இடத்துல அதை வந்து விசாரணை பண்ணுங்க, அதை பார்த்துக்கங்க. அப்படிங்கிறதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். மனமற்று இருந்ததுனாலதான் நான் உங்களை பார்க்குறேன். நானும் மனமா இருந்தேன்னா இது கதை வேற, இது வந்து கதையே வேற, ஒரு மாவட்ட செயலாளர் மீட்டிங் மாதிரி ஆயிடும். மனம் இல்லைன்னா தான் ஆப்போசிட்ல இருக்கிற பொருளை உணர முடியும், கவனிக்க முடியும். ஒரு தாய்க்கு மனம் இருக்கு, அவளுக்கு அந்த நிதானம் ஒண்ணு இருக்குல்ல. அப்ப மனம் குறைய குறைய நிதானம் வந்துடும். அப்ப மனம் இல்லைன்னா நீ மொத்தமா எல்லாம் முடிஞ்சு போறது இல்லை, தெளிவு வந்துடுது, நிதானம் வந்துடுது, ஒரு கிளாரிட்டி வந்துடுது. ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பொருளோட மிங்கிள் ஆகணும், அதோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும்னா உனக்கிட்ட மனம் குறையணும். இப்ப இங்க இருக்கிற எல்லா பொருளையும் ஒரே பொருளா பார்க்க தெரியணும், அதுதான் மனம் இல்லாதது. அப்ப மனம் இல்லாம இருந்தா மட்டும்தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளுடைய சிந்தனையையும் இந்த மனம் இல்லாதது கிரகிக்க முடியும். இப்ப நான் இங்க உட்கார்ந்து என்ன பண்றேன்னா, இங்க இருக்கிற எல்லா பொருளையும் கிரகிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இப்ப தியானத்துல ஒரு மலைகள்லயோ ஒரு புகைகள்லயோ ஒரு மரத்திலேயோ போய் உட்கார்ந்து அந்த இடத்த அப்படியே கேப்சர் பண்ணி உள்வாங்குறேன். இதுதான் தியானம். அப்படி இங்க இருக்கிற பொருள் எல்லாமே எனக்கு ஒரு மலையா ஒரு புகையா இங்க இருக்கிற பொருளை அப்படியே நான் உள்வாங்குறேன். அதுல எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன மாதிரி பணிகள் செய்யலாம், சிலர் பொருளை மனதை குறைக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படிங்கிறத செயல்தான். இங்க இருக்கிற தனிப்பட்ட முறையில
ஒரு கட்சி தலைவர் மாதிரி உங்களோட ஸ்டேட்மெண்ட்டா நீங்க எழுதி கொடுங்க, உங்க குறை என்ன, உங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னா இது மட்டுமே 4 மணி நேரம் நம்ம நடத்தணும். ஆனா அந்த மனம் இல்லைன்னா ஒரு தனி மனிதனுக்குள்ள இருக்கிற எண்ணத்தை அப்படியே உள்வாங்க முடியும். இதுதான் மனம் இல்லாத. அப்ப மனம் எப்பொழுது குறையுதோ, மனம் எப்பொழுது இல்லாம போகுதோ, இந்த பூமியோடைய சுழற்சி, பிரபஞ்சத்தோடைய சுழற்சி, ஞானியோட சுழற்சி, பிறருடைய அந்த எண்ண பிரதிபலனை தெரிஞ்சுக்கலாம். இப்ப தந்தை ஒரு ரூம்ல இருக்கிறார், தாய் ஒரு ரூம்ல இருக்கிறாங்க. தந்தை அங்க வந்து பேசுறாரு, தாயை பத்தி திட்டுறாரு. ஆனா இந்த அம்மா அந்த மனம் குறைஞ்சதுனால அவர் அங்க பேசுறத அவருக்குள்ளே முணுமுணுக்கிறத இந்த அம்மாவால உணர முடியுது. இதுதான் விஷயம். அப்ப அந்த மனதோட ரோல் அது. அதே மாதிரி உடல் அப்படிங்கிறது என்னன்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். வாழ்க்கையில எல்லா பேத்துக்கும் இதை கவனமா கேட்டுக்கங்க. நான் வந்து நேற்று இந்த உரையை நடத்திட்டேன், இருந்தாலும் மீண்டும் உங்களுக்குள்ள சொல்றேன். ஒரு தியானம் என்பது என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, இந்த உடலுக்குள்ள ஒரு அலைவரிசை வருது, அது தக்க வைக்கப்படுது, அது ஒரு மேலையும் கீழையும் போகுது. பல நாள் இந்த காற்று வாகித்து ஒரு வேலை செய்யுது. அதை ஒரு ஞானி கஷ்டப்பட்டு என்ன பண்றான், பின்னாடியும் முன்னாடியும் இருக்கிற அந்த காற்று தன்மையை ஒரு இடத்துல நிலை நிறுத்துறான். இதை சமாதிங்கிறோம், இதை உயர்ந்த செயலுங்கிறோம். இந்த உயர்ந்த வடிவத்துக்காக ஒவ்வொருத்தரும் பல ஆண்டுகள் போராடி இருக்கிறாங்க, பல ஆண்டுகள் செயல் வடிவம் பண்றாங்க. அப்ப இந்த வடிவத்துல என்னன்னா, ஒரு ராமலிங்க சுவாமி மாதிரி ஒருத்தரோ இல்ல பிற செயல்களோ இல்ல இந்த காவேரி தலைக்காவேரின்னு சொல்லப்படுகிற விஷயம் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உடல் அந்த காவேரி கரையில, அந்த காவேரி மலை பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு பெரிய அழுத்தம், அந்த அழுத்தம் அந்த இடத்துக்குள்ளே இருக்கு. அந்த இடத்துல இருந்து அழுத்தத்துல இருந்து ஒரு விரிசல் விடுது. அந்த விரிசல்ல என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நீர் அப்படியே ஊத்தா வெளியில வருது. அந்த நீர் அப்படியே ஊத்தா வெளியில வந்து அப்படியே வந்து ஒரு ஆறோட கலக்குது. அப்ப ஒரு அழுத்தம் ஏற்படுது. அந்த அழுத்தம் பல நாள் இருக்கு. அந்த அழுத்தம் வெடிச்சதுக்கு அப்புறம் வெளியில நீர் வருது. அதுக்கு முன்னாடி அந்த அழுத்தத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அது அங்க யாரும் போர் போடல. அந்த அழுத்தமே தானா வெடிச்சிருக்கு. அந்த அழுத்தம் வெளிப்படுது. அது காவேரி, அதுதான் தலை காவேரியா இருக்கு. அப்ப அந்த நீர் என்ன பண்ணுது, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல எத்தனையோ கோடி ஜீவராசிகள் அந்த தலை காவேரியால வாழுது. ஒவ்வொரு தனிநபர்கள் வீட்டுல, தஞ்சாவூர்ல ஒவ்வொரு தனிநபர்கள் வீட்டுல 100 மூட்டை ஒவ்வொரு போகத்துக்கும் விவசாயம் பண்றாங்க. அப்ப ஒவ்வொரு நெல் பயிரும் உயிர். ஒரு தலைக்காவிரியிலிருந்து வர்ற ஒரு நீர் எத்தனை லட்சம் உயிர்களை உருவாக்குது, எத்தனை லட்சம் தாவரங்களை உருவாக்குது, எத்தனை லட்சம் மக்கள் அதுல பயனடுறாங்க. அப்ப அந்த வெளியில வருது பாத்தீங்களா, அதுதான் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸும் வாங்க. அப்ப தியானத்துல இரு சுவாசம் ஒரு இடத்துல சமாதி நிலைய ஒரு இடத்துல நிலை நிறுத்தும் போது, நிலை நிறுத்தினதுக்கு அப்புறம் உச்சியிலிருந்து அவர்கிட்ட இருந்து ஒரே உஷ்ணமாக சந்திரனும் சூரியனும் ஒரே உஷ்ணமாக பனி பொழிகிறது மாதிரி ஒரு அலைவரிசை வெளியில வரும். அப்ப அந்த அலைவரிசை வெளியில வரும்போது எவன் சுவாசிக்கிறானோ அவன் வேற மாதிரி மாறுறான்னு அர்த்தம். அதுதான் உயர்ந்த ஞானத்திலே உயர்ந்த செயல். அதுதான் அமிர்தேஸ்வரர், அமிர்தம், பிரபஞ்சத்துடைய உஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக நுட்பமான வடிவமா இருக்கு. அப்ப அவனுக்குள்ள என்ன பேருனா, உடலை கடந்தவன், உடலை தாண்டினவன். அப்ப உடலிலிருந்து ஒரு அலைவரிசையை கொடுக்கறது ஒரு ரகம், உடலை தாண்டி கொடுக்கறது ஒரு ரகம். அப்ப உடல்ல இருந்து தரையிலிருந்து தண்ணிய உள்ளே இருக்கிற வரைக்கும் அது தண்ணி, வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது கடவுளா மாறுது, அது உயிரா மாறுது. அப்ப அந்த காவேரி நீர் வெளியில வந்து எத்தனை லட்சம் பேத்துக்கு எவ்வளவு பெரிய வேலையை பண்ணுது. அதே மாதிரிதான் அந்த உடலெற்று போனா மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து வெளியில வரும். அவர்கிட்ட இருந்து வெளியில வர்ற அந்த உஷ்ணம் மிகப்பெரிய ஒரு நன்மையை உருவாக்கும். இதுக்கு அடையாளம் வடலூர்ல இருக்கிற ராமலிங்க சுவாமிகள். அப்ப அந்த உஷ்ணத்திலேருந்து அவர் என்ன பண்ணார், அணைய அடுப்பை தோற்றி வைத்தார். அப்ப அங்க இருக்கிற அத்தனை பொருட்களும், அவர் கருப்பா இருப்பாரா, சிகப்பா இருக்கிறாரா, இப்ப இருக்கிறாரா, எங்க இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு நாளைக்கு பல லட்சம் ஜீவன்கள் அவரால் வாழுது, பல லட்சம் ஜீவன்கள் வாழுது. இது நிதர்சனமான உண்மை. ஒரு லைவ்ல இருக்கிற ஒரு கவுன்சிலர், ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ ஒரு மக்களுடைய குறைய கேட்டு செய்யறாங்க. ஒரு ஞானி ராமலிங்கம் உங்க குறைய கேட்கிறாரா, நேரடியா வர்றாரா? ஆனா எத்தனையோ ஜீவன்
எத்தனையோ ஜீவன். நீங்க போய் உங்க வீட்டுல யாரும் பசியா இருக்காங்கன்னா ஒரு தயிர் சாதத்தை வாங்கிட்டு போய் கொடுத்து நீங்க போய் சாப்பிட்டுருவீங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. எத்தனையோ தாய், எத்தனையோ தகப்பன், எத்தனையோ குழந்தை அந்த பசியோட நிற்கும் போது சுவையாக அந்த சூடோட ஒரு உணவு யாருன்னே தெரியாத ஒரு ஞானியால வழங்கப்படுதுங்க. இதுதான் அதோடைய அலைவரிசை. அப்ப வெளிப்படுறதும் பாங்க. அப்ப ராமலிங்க சுவாமிகள் தோன்றுவதற்கு முன்பு அவர் எங்க வேணாலும் இருந்திருக்கலாம். மரத்துல இருந்திருக்கலாம், நீர்ல இருந்திருக்கலாம், குகையில இருந்திருக்கலாம், ஆகாயத்துல இருந்திருக்கலாம். அது வெளிப்பட்டதுக்கு அப்புறம், உடலை விட்டு வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அது எத்தனையோ ஜீவன்களை வாழ வைக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் புள்ளி விவரமா 1 கோடி பேர் ராமலிங்க சுவாமியை ஃபாலோ பண்றாங்க தமிழ்நாட்டில் மட்டும். அப்ப எத்தனை ஜீவன்கள் அந்த வெளிப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு செயல். இந்த உலகம் முழுக்க கர்த்தரை கிட்டத்தட்ட 500 கோடி பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அவ்வளோ மக்கள் கர்த்தரை ஃபாலோ பண்றாங்க. அப்ப கர்த்தர் அத்தனை பேரும் பார்த்தாங்களா? கர்த்தர் அத்தனை பேர் பேசினாங்களா? கர்த்தரோட அத்தனை பேர் இருந்தாங்களா? இல்ல. அப்ப அந்த கர்த்தருடைய அலைவரிசை உடலை தாண்டி அந்த அலைவரிசை ஒரு வேலை செய்யும். அப்போ உடல் அற்று இப்ப இந்த உடலுக்குள்ளேயே ஒரு செயல் இருக்கிறது பெரிய அதிசயம் இல்லை. இந்த உடலை கடக்கணும். அப்ப கடக்கும் போது அது என்ன பண்ணும்னா பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும், பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதான் அதோடைய வடிவமா இருக்கு. இப்ப 12 சன்னியாசிகளுக்கு சோறு இல்லை. இன்னைக்கு இந்த நம்ம உட்கார்ந்து இருக்கோம்ல, இந்த இடம் என்ன மதிப்பு இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் இந்த கொல்கத்தாவில் தொடங்கும் போது 12 சீடர்களுக்கு சோறு கிடையாது. இன்னைக்கு இந்த இடத்தோட வேல்வி என்ன? அப்ப எப்படி இது உருவாயிருக்கும் நீங்களே பாருங்க. இது தானா உருவான யாரோ ஒருத்தர் உருவாக முடியாது. இந்த ஒருத்தருடைய அலைவரிசை இது எவ்வளவு பெரிய பிரளயமா, எவ்வளவு பெரிய வடிவமா உருவாக்கி இருக்கும் பாருங்க. அப்ப மனம், உடல் இது ரெண்டும் அந்த உணர்வற்றது அப்படின்னா, அந்த உணர்வற்று போனாதான் நீங்க என்ன பண்ண முடியும்னா ஒட்டுமொத்தமா உங்களை பிரபஞ்சத்திலிருந்து வர்ற ஒவ்வொரு மெசேஜையும் உங்களால உணர முடியும். அந்த உணர்வற்ற தன்மைக்கு நீங்க போனீங்கன்னா தான் நீங்க உள்வாங்க முடியும். காதிலிருந்து ஒரு விஷயத்தை உள்வாங்க கூடாது. காற்றா வரும் பிரபஞ்சத்திலிருந்து ஒரு மெசேஜ். அந்த காற்றா வர்றத ஒருத்தன் உணர்வு தன்மையில இருந்தானா அதை உள்வாங்க முடியாது. உணர்வு தன்மைங்கிறது வெளிமுகமா நான் பேசுறேன் பாருங்க, இது உணர்வு தன்மை. அப்ப நான் உணர்வற்ற தன்மைனா உள்ள ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும், அதை நான் உணரணும். வெளியில இந்த பக்கம் ஒரு வேலை, உள் பக்கம் ஒண்ணு இருக்கு. அப்போ பிரபஞ்சத்திலிருந்து வர்றது ஒரு மனிதன் மாதிரி பேச மாட்டான். எனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா பேசாது. ஒரு காற்று வரும், அந்த காற்று எனக்குள்ள வாகிக்கும். அந்த காற்று எனக்குள்ளே ஊடுருவி நிற்கும். அத நான் அந்த வந்திருக்க காற்றை என்னுடைய உரையை நிறுத்திட்டு டக்குன்னு அதை உள்வாங்கி அது என்னன்னு பார்க்கும்போது அது எனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும். அது 5 நிமிடமோ 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ தான் இருக்கும். அது என்னை விட்டு திருப்பி போயிடும். அப்ப இந்த உணர்வற்ற தன்மைக்கு மாறினாதான் எந்த காற்று வந்துச்சு. இங்க எல்லாரும் தியானம் பண்றாங்க, எந்த காற்று வருது, எந்த குரு வர்றாங்க, எந்த அலைவரிசை வருது. புதன் வரலாம், குரு வரலாம், சுக்கிரன் வரலாம், செவ்வாய் வரலாம், புதன் வரலாம், எது வேணாலும் வரலாம். உங்களுக்குள்ள 9 நவகிரகங்களே ஒரு அலைவரிசையா உங்களுக்குள்ள உள்ள வரலாம். அப்ப அது உணர்த்தும். அதை உணர்த்துறத உணரணும்னா அந்த உணர்வற்ற தன்மையில இருந்தாதான் உணர முடியும். இல்லைன்னா இங்க இருக்கிற எல்லா பேருமே பொதுவா நம்ம ஒரு கடவுள்களையோ சித்தர்களையோ பேசிக்கிட்டே அலையிறோம் பாருங்க, அந்த மாதிரி போயிருவோம். ஒரு ஞானி என்பவன் சும்மா ஒரு நம்பிக்கை அடிப்படையில பேசாத, கிளாரிட்டியா உணரு. கிரீன் கலர்ல இருந்து உனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சா, வெள்ளை கலர்ல இருந்து உனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சா, நீல நிறத்துல இருந்து உனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சா, எதுல இருந்து உனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதை உணர்ந்து சொல். அப்ப அதுதான் வடிவம். அப்ப மனம், உடல், இந்த உணர்வற்ற இந்த 3 தன்மையும் மாறினாதான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு செயல் நடக்கிறத, இந்த இயக்கத்தை கவனிக்க முடியும், வேலை செய்ய முடியும். இல்லைன்னா வேலை செய்யறது ரொம்ப கடினம், சவாலா மாறிடும். இப்ப நமக்குள்ள இதுதான் விஷயம். அதே மாதிரி பிற குருமார்களை நம்ம விமர்சிக்கிறதோ நம்ம சொல்றதோ நம்ம விமர்சனமா சொல்லல. நம்ம அடிப்படையா என்ன சொல்றோம்னா இது அடிப்படையா மாறி போயிடும். நீங்க இன்னைக்கு சொல்றீங்க அன்னைக்கு இந்த அடையாறுல இருக்கிற இந்த பிரம்ம ஞான சபையா, இவங்க
விவேகானந்தரை அமெரிக்காவில் எதிர்த்தாங்க. இவங்க அமெரிக்காவில் எவ்வளோ விஷயங்கள் இவருக்கு நேரடியாக ஆப்போசிட்டா பண்ணாங்க. எத்தனையோ இங்க இருக்கிற இந்து முக்கியமான ஆட்கள் எல்லாமே இவர் இந்துவே கிடையாது, இவர் இந்துக்கு எதிரானவர் அப்படின்னு அமெரிக்காவில் நிறைய விஷயம் இருந்துச்சு. அதுக்கு அவரே இந்த சென்னையில வந்து ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை விவேகானந்தர் அளிச்சார். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய உணர்தல் வேற, உங்களுடைய உணர்தல் வேற. இப்ப என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒண்ணு எடுக்கணும்னு இல்லை. ஆனா நீங்களும் ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு, என்னுடைய உணர்வு தன்மை வேற, உங்களுடைய உணர்வு தன்மை வேற. எனக்குள்ள உணர்த்துறத நான் கிளியரா பண்றேன். அதற்கு காரணம் நான் சாட்சியா இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணரையோ காளியையோ உள்வாங்கி நான் ஒரு வேலை செய்யறேங்கிறது தான் விவேகானந்தருடைய ஸ்டேட்மெண்ட். அப்ப காலம் கடந்து உணர்றாங்க, காலம் கடந்து பார்க்கறாங்க. அதேதான் இயேசுநாதர் இந்த அவருடைய பரப்புரை, அத்தனை பரப்புரையிலையும் அவரை மக்கள் யாரும் ஏத்துக்கல. அப்ப அவர் சொன்னது என்ன சொன்னாரு, நீங்க இருக்கிற கோட்பாடை விட்டுட்டு என்னுடைய கோட்பாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. அப்ப அந்த கோட்பாட்டை அவர் எதிர்த்தார். அந்த கோட்பாட்டில் இருக்கிற முறைகளை அவர் சொல்லி கொடுத்தாரு. நாங்களே படைச்சாலும் சில காலகட்டம் மட்டும்தான் அது பயன்பாட்டில் இருக்கும். அப்ப அந்த பயன்பாட்டை நீ விட்டுட்டு இந்த பயன்பாட்டில் வந்து நீ பயனட, ஒரு நன்மை அட அப்படின்னாங்க. இப்ப இங்க இருக்கிற குருமார்களை யாரையும் எதுக்கல, அந்த பயன்பாட்டுகளை உணர்ந்து பணி செய்யுங்க, உணர்ந்து வேலை செய்யுங்க. அப்ப உணராத பட்சத்துல உங்களுக்கும் பாதிப்பு, மக்களுக்கும் பாதிப்பு. இதுதான் அதுக்குள்ள இருக்கிறது. இப்ப இன்னைக்கு நீங்க விட்டுருவீங்க, 50 ஆண்டுகள் கழிச்சு நான் சொன்னது நிஜம்னு உங்களுக்கு தெரியும் போது அன்னைக்கு என்ன பயன் இருக்க போகுது? அன்னைக்கு உங்களுக்கு என்ன பயன் இருக்க போகுது? இன்னைக்கு மழை வந்துடும், சாயந்தரம் உங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும், வெளியில வாங்கன்னு சொன்னா, நீங்க நைட்டு தண்ணி வந்ததுக்கு அப்புறம் அதுல நீஞ்சு வெளியில வந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே அதை கண்டறிஞ்சு ஒரு ஞானி சொல்றான், உன் வீட்டுக்குள்ள தண்ணி புந்துரும், வெளியில வாங்கன்னு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும்ல. அப்ப நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னை காப்பாற்றப்படணும், உணருங்கள் தான் சொல்றோம். நம்ம யாரையும் எதுக்கணும், யாரையும் வந்து விமர்சனம் பண்ணணுங்கிறது நம்மளோட நோக்கம் கிடையாது. இப்ப விமர்சனம் பண்ணணும், யாரையும் எதுக்கணும்னா நம்ம இன்னும் முழுமை அடையலைன்னு தான் அர்த்தம். ஏன்னா நம்ம ஒன்றும் கட்சி நடத்தலை. ஒரு கட்சி நடத்துறது என்னன்னா, ஒருத்தரை விமர்சனம் பண்ணாதான் இன்னொருத்தர் வளர முடியும், ஒருத்தர் குறை சொன்னாதான் இன்னொருத்தர் வளர முடியும். அப்ப நாம அந்த வடிவத்தில் இருந்தோம்னா நம்ம சரியா இருக்க. இது வந்து நீங்க காலம் முழுக்க எத்தனையோ பேரை நீங்க அடையாளமா எடுத்து பார்த்துக்கலாம். இதான் அது கூட விஷயம். ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு சில நபர்களையோ சில மனிதர்களையோ நாங்க விமர்சனம் பண்ண மாட்டோம். காரணம் இல்லாம உங்களுக்கு இன்னைக்கு தெரியல, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இங்க இருக்கிற இந்து பெரியவர்கள் அனைவர்களுமே கொண்டாடப்படணும், ஆராதிக்கணும், இவங்க எல்லாத்தையும் ஏத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க. ராமன் பேரை சொல்ற அத்தனை பேத்துக்கு பின்னாடியும் நான் போய் நிக்க முடியாது. ராமனை உணர்ந்தவன் பின்னாடி தான் நான் போய் நிக்க முடியும். அதனால நான் போய் டெல்லியில நீங்க ராமா ராமான்னு சொல்றீங்கிறதுக்காக அவங்க பின்னாடி போய் நான் நிக்க முடியாது. ராமன்னா முதல்ல உணரணும், ராமன்னா என்னன்னு உணரணும். அப்ப உணர்ந்தவன் பின்னாடி தான் போய் ஒரு ஞானி நிற்பான். உணராததை என்ன சொல்லுவான், அதை நீங்க உணரல, கொஞ்சம் உணருங்கம்பான். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எல்லாத்தையும் ஏத்துக்கங்க, எல்லாரோடையும் ஃபேவரா இருங்க. நான் இப்ப என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிற எல்லாத்துக்கிட்டேன்னா, இது என்னுடைய கருத்தை, என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன், இத உனக்கு என்ன தோணுதோ நீ ஆலோசனை பண்ணிக்க, உனக்கு எடுத்துக்க அப்படின்ட்டேன். எப்பயுமே ஒரு ஞானி பேசுனதை அந்த ஸ்பாட்ல யாரும் எடுத்துக்கிட்டதே கிடையாது. 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கழிச்சு தான் அந்த வார்த்தைகள் எல்லாத்துக்கும் உண்மையா என்னன்னு தெரிய போகுது. அதே போல நான் சொல்லியிருக்கிறது எதுவுமே பதிவேற்றமா இருக்கு, எதையுமே எடுக்கல. இன்னும் 50 ஆண்டுகள்ல நீங்க உயிரோட இருந்தா நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரிய போகுது. சப்போஸ் நானே சொல்லியிருந்தா அதற்கான விளைவுகளை நானே சந்திச்சுட்டு போறேன், அதுக்கான விஷயத்தை நானே பார்த்துட்டு போறேன். நான் பகிரங்கமா சொல்லியிருக்கிற எல்லா ஆசிரமமும் நல்ல செயல்ல இருந்தா இந்த உலகத்துக்கு நன்மை செய்யட்டும், தவறு இருந்தா இந்த உலகத்துக்கு தெரியதானே போகுது. அதை நேரடியா பகிரங்கமா தானே சொல்லியிருக்கிறேன், பொது வெளியில பகிரங்கமா வச்சிருக்கேன்ல, அது இருக்கட்டும். நாளைக்கு இந்த உலகம் உணரதானே போகுது, நீங்கள் தானே இருக்க போறீங்க சாட்சியா. இன்னும் சாட்சியா இருந்து நீங்க பாருங்க, இன்னும் 10 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ நான் சொன்ன ஆசிரமங்கள், நான் சொன்ன குருமார்கள்னா அதோடைய உண்மைத்தன்மை இந்த பிரபஞ்சம் வெளிக்காட்டுதான் இல்லையான்னு பார்ப்போம். அப்படியே இல்லைன்னா நான் சரியா இல்லைன்னா என்னையும் வெளிக்காட்டி தானே ஆகணும். எத்தனை காலத்துக்கு நான் வந்து அப்படியே உள்ளே உட்கார்ந்துருக்க முடியும்? ஒரு நாள் வெளியில வந்து தானே ஆகணும். அதனால பார்ப்போம். சரிதானே?